வணக்கம். இந்த வீடியோல Google ஆன்டி கிராவிட்டி 2.0 அதோடைய ஐடிஇ இன்ஸ்டால் பண்ணி 3 யூஸ் கேஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போறோம். அ கொஞ்சம் ப்ரீ ரெக்வசிட்ஸ் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பேசிக் பைத்தான் நாலெட்ஜ், அ ஃபாஸ்ட் ஏபிஐ நாலெட்ஜ், அ கொஞ்சம் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ், மினிமல் ஏஐ நாலெட்ஜ். ஏஐனா என்ன? ஏஜென்ட்னா என்ன? அப்படிங்கிற ஒரு நாலெட்ஜ். அ மார்க்டவுன் அந்த மாரி கொஞ்சம் தெரிஞ்சதுன்னா நல்லாருக்கும். கொஞ்சம் டெவலப்மென்ட் பேக்ரவுண்ட் வேணும். ஒரு Google பர்சனல் அக்கவுண்ட் வேணும். இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா, இந்த ப்ராஜெக்ட்ட நம்ம சக்சஸ்ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இந்த வீடியோட முடிவுல ஒரு ஏஐ ஏஜென்ட் எப்படி ஆட்டோனமஸா கோட் பண்ணி, அத எழுதி, டெர்மினல்ல ரன் பண்ணி, அத டெஸ்ட்டும் பண்ணி, அ வொர்க் பண்ணுது அப்படிங்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த டெக்னிக்ஸோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நீங்களும் ஒரு 10x என்ஜினியரா ஆகலாம். ஸோ, வித் தட் செட், லெட்ஸ் கெட் ஸ்ட்ரெய்ட் இன்டூ இட். ஸோ, என்னுடைய மேக்ல இத ட்ரை பண்ண போறோம். ஸோ, ஒரு மேக் பேஸ் இன்ஸ்டாலேஷன். ஸோ, அதிலிருந்து நம்ம பிகின் பண்ண போறோம். ஸோ, ஃபர்ஸ்ட்டு நம்பளுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, Google ஆன்டி கிராவிட்டி வேணும். ஸோ, ஆன்டி கிராவிட்டி டாட் கூகுள்க்கு போறோம். அதுல வந்து மேக்ஓஎஸ்க்கு டவுன்லோட் பண்ண போறோம். ஸோ, இந்த ஆன்டி கிராவிட்டி 2.0 இதுதான் வந்து அந்த ஏஜென்ட்டோட ஃப்ரண்ட் எண்ட். அ இந்த மேக் வந்து ஆப்பிள் சிலிக்கான். அதனால நான் ஆப்பிள் சிலிக்கான கிளிக் பண்ணி, அத டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். CLI அப்புறம் பார்க்கலாம். ஐடிஇ அதோடைய ஐடியையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் ஃபார் மேக் ஆப்பிள் சிலிக்கான். ஸோ, அதையும் பண்ணிக்குவோம். ஸோ, அது டவுன்லோட் ஆயிட்டிருக்கப்ப, we can go ahead and install first ஆன்டி கிராவிட்டி. அத வந்து டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த ஆன்டி கிராவிட்டி அப்ளிகேஷன் வருது. அத எடுத்து அப்ளிகேஷனுக்குள்ள போட்டுக்க வேண்டியது தான். டன். அதே மாதிரி ஆன்டி கிராவிட்டி ஐடியையும் இன்ஸ்டால் பண்ணிட வேண்டியது தான். சேம் ஆன்டி கிராவிட்டி ஐடிய எடுத்து அதையும் உள்ள போட்டுறோம் அப்ளிகேஷன்ல. இட்ஸ் இன்ஸ்டாலிங். இன்ஸ்டால் ஆயி முடிஞ்சிருச்சு. ஸோ, 2வது என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இதுல நம்ம நெறைய பைத்தான் யூஸ் பண்றோம் அப்டிங்கிறதுனால, அந்த பைத்தான் பேக்கேஜ் மேனேஜர் இருந்தா நல்லாருக்கும். அது வந்து அந்த ஆஸ்ட்ரல் யூவின்னு சொல்லிட்டு பைத்தான் அண்ட் பிப்புக்கு இருக்கு. ஸோ, அதுக்கு வந்து நம்ம போய்க்கலாம். ஸோ, இங்க நீங்க பார்த்தீங்கன்னா, docs.astral. uv அதுல தான். ஸோ, அதுல வந்து போக வேண்டியது தான். ஸோ, இதோடைய யூஆர்எல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் நானு லிங்க்ல குடுத்துடுறேன். ஸோ, இங்க இருக்கு. docs.astral.shக்கு போனீங்கன்னா, அதுல இருக்கும். ஸோ, இன்ஸ்டால் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இங்க இருக்கு. நம்ம மேக்ல இருக்கிறதுனால, இத காப்பி பண்ணிக்கலாம். இத டெர்மினல்ல போயி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ, இட் இஸ் இன்ஸ்டால்ட். அ இது வந்து ஹோம் பேத்ல சேர்க்கிறதுக்காக இந்த கமாண்ட நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ, நம்ம ZSHல இருக்கிறோம். அதுதான் மேக்குடைய டெர்மினல். ஸோ, அதுவும் பண்ணியாச்சு. ஸோ, UV போட்டோம்னா, இட் கிவ்ஸ் யூ த வெர்ஷன். ஸோ, வி நோ இட் இஸ் சக்சஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்டு. ஸோ, பைத்தான்ல வந்து லெட் அஸ் ஆல்சோ மேக் ஷூர் தட் இட் இஸ் ஆக்டிவேட்டட். அது பண்ணியாச்சுன்னு நெனைக்கிறேன். பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏதாவது ஒரு பைத்தான் வேணும் இல்லையா? ஸோ, லெட் அஸ் இன்ஸ்டால் பைத்தான் 3.12.
which is the most common version. 313, 315லாம் இருக்கு. I don't think we want that. இந்த மாதிரி இது வந்து கமாண்ட் லைன் டூல் கேட்டுச்சுன்னா, we don't need that. We can install or cancel that. ஸோ இதுவும் பண்ணியாச்சு. ஸோ ஐ திங்க் we are ready now இல்லையா? ஸோ இப்போ வந்து ஆன்டி கிராவிட்டிய லான்ச் பண்ண வேண்டியது தான். We can do it in ஆன்டி கிராவிட்டி அ அது கமாண்ட் லைன்ல பண்ணலாம். ஸோ இது இங்க பார்த்தீங்கன்னா 2 ஆன்டி கிராவிட்டி இருக்கு இல்லையா? இது ஆன்டி கிராவிட்டி ஐடிஇ, இது ஆன்டி கிராவிட்டி. ஐடியிலேயே கூட ஒர்க் பண்ணிடலாம். ஏன்னா, அதுதான் நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ இட் இஸ் பேஸ்ட் ஆஃப் விஷுவல் ஸ்டுடியோ. விஷுவல் ஸ்டுடியோ எடுத்து அவங்க ஆன்டி கிராவிட்டி அம் இன்கார்ப்பரேட் பண்ணி அதுல கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணது. வி நோ. ஸோ அத அக்ரி பண்ணிட்டு ஆரம்பிச்சிடலாம். ஸோ கன்டின்யூ வித் கூகுள். முன்னாடியே நம்ம சொன்னோம். ஒரு பெர்சனல் கூகுள் அக்கவுண்ட் வேணும்னு சொல்லிட்டு. ஸோ எஸ். ஓகே. அத வச்சு நீங்க உங்களுடைய கூகுள் அக்கவுண்ட்ல சைன் பண்ணிக்கோங்க. அது வார்னிங் குடுக்குது. எல்லாம் பண்ணியாச்சு. டூ யூ வாண்ட் டூ அலோவ் அதாவது ஆத்தென்டிகேஷன் முடிஞ்சு அங்க சக்சஸ்ன்னு நீங்க பார்த்துட்டீங்க. ஸோ தட் மீன்ஸ் த சைன் இன் இஸ் கம்ப்ளீட். ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த தீம் பிடிக்குதோ அத பண்ணிக்கோங்க. நான் ஜெனரலி டார்க் ஸ்கிரீன் தான் யூஸ் பண்ணுவேன். ரிவ்யூ ட்ரிவன் டெவலப்மென்ட் இதுவே இருக்கட்டும். கன்ஃபிகர் யுவர் எடிட்டர். நீங்க வந்து அந்த லினக்ஸ்ல விம் எல்லாம் ஃபெமிலியரா இருந்தா, நீங்க இந்த மாரி கீ பைண்டிங்ஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் ரெகுலரா விட்டுற போறேன். ஐ அம் ஜஸ்ட் கோனா லீவ் அ இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து அது அது மட்டும் பார்த்தோம்னா, பைதான், கோ, சி, சி பிளஸ் பிளஸ், ரூபி எல்லாமே இருக்கு. நான் சி, சி பிளஸ் பிளஸ்ல ரொம்ப ஒர்க் பண்றதில்ல. மோஸ்ட்லி பைதான், கோ அண்ட் ரூபி தான். ஸோ அதனால அத மட்டும் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ யூ கேன் இப்ப நீங்க சில ஒர்க் பண்றீங்க, இல்ல சி ஹேஷ்ல ஒர்க் பண்றீங்கன்னா, யூ கேன் யூஸ் தட். கமாண்ட் லைன் இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஓகே, டிஃபால்ட்டா இருக்கட்டும். விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அதாவது இந்த ஆண்ட்ராய்டு, மாடர்ன் வெப் கைடன்ஸ், ஆன்டி கிராவிட்டி எஸ்டிகேலே ஒர்க் பண்றீங்க, இல்ல Firebaseல ஒர்க் பண்றீங்கன்னா, நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் எதையும் செலக்ட் பண்ண போறதில்ல. ஸோ ஜஸ்ட் நெக்ஸ்ட். ஐ அக்ரி டூ இம்ப்ரூவ். இந்த டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ வி ஹேவ் டு டூ தட். எஸ்லயே விட்டுருங்க. அவ்வளோதான். ஆன்போர்டிங், இன்ஸ்டாலிங் எக்ஸ்டென்ஷன்ஸ். திஸ் மே டேக் எ மினிட். ஸோ அதுக்கு ஒரு கொஞ்சம் டைம் கொடுத்தோம்னா, அது எல்லாம் இது பண்ணி ரெடி ஆயிடுது. ஸோ வி ஆர் ரெடி. நீங்க பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைட்ல ஸோ இந்த ஸ்க்ரீன்ல என்ன பார்க்குறோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் நார்மல் அந்த விஷுவல் ஸ்டுடியோவுடைய அ லேஅவுட் தான் இருக்கு பார்த்தீங்கன்னா, இல்லையா? இந்த பக்கம் ஏஜென்ட் வந்து இஸ் ரெடி டூ ஹெல்ப் யூ. இட் இஸ் யுவர் ஜூனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ன்னு கூட நீங்க வச்சுக்கலாம். இல்லையா? ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஒரு மைக்ரோ சர்விஸ் எழுதலாம். என்ன மைக்ரோ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எனி மைக்ரோ சர்வீஸ் ரைட். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஐ வாண்ட் அ மைக்ரோ சர்வீஸ் டூ டெஸ்ட் இஃப் அ கிவன் நம்பர் இஸ் பிரைம் நம்பர் ஆர் நாட். ஒரு நம்பர குடுத்தோம்னா, அது பிரைமா இல்லையா அப்படிங்கிறத அது ரிட்டர்ன் பண்ணணும். அ இந்த மைக்ரோ சர்வீஸ் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ஸ்டேட்லெஸ் சர்வீஸ்ல வந்து நீங்க ஒரு ஜிப் கோட் வேலிடேட்டரா இருக்கலாம். இல்லாட்டி அட்ரஸ் வேலிடேட்டரா இருக்கலாம். இல்லாட்டி டாக்ஸ் கால்குலேட்டரா இருக்கலாம். நீங்க இன்புட்ஸ் வந்து யுஎஸ்லயோ என்னவோ எந்த ஸ்டேட்டு, எந்த கவுண்டி அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கும், கவுண்டிக்கும் சில டாக்ஸ் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அந்த மாரி டாக்ஸ் சர்வீஸ் எழுதுறது ரொம்ப காமன். ஸோ இட் கேன் பி எனிதிங். ஸோ நம்ம சிம்பிளா இருக்கணும் அப்படிங்கிறதுனால, ஒரு நம்பர் குடுத்தோம்னா, பிரைமா இல்லையா அப்படிங்கிறத அத ரிட்டர்ன் பண்ணணும். அ இத வந்து நம்ம எழுதணும். நம்ம பொதுவா நம்ம மேனுவலா எழுதுறதா இருந்தா என்ன பண்ணுவோம்? அ இத ஒரு ஃப்ரேம் ஒர்க் இது பண்ணுவோம். ரூபில எழுதுறதா, பைத்தான்ல எழுதுறதா, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட் எண்ட் அந்த மைக்ரோ சர்வீஸ்னா ஏபிஐல தான் எழுதப் போறோம். ரெஸ்ட்ஃபுல்ல எழுதுறதா, இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு நம்ம உட்காந்து கோடிங் பண்ணி, டெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ, இது எல்லாத்தையும் மொத்தமா ஒரே ஷாட்ல
ஆன்டி கிராவிட்டிய பண்ண சொல்லிடலாம். ஸோ ப்ராம்ப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். இந்த ஒரு இது. அத அப்படியே காப்பி பண்ணிட்டு, அத அங்க இந்த ஆன்டி கிராவிட்டில வந்து குடுக்க போறோம். ஸோ ஜஸ்ட் பேசிக்லி இந்த யூசர் சிவா ப்ராஜெக்ட்ஸ் பிரைம் சர்வீஸ், ஏன்னா பிரைம் சர்வீஸ் தான் எழுத போறோம். அத வந்து ஒரு பேஸ் வொர்க்கிங் டைரக்டரியா வச்சுக்கோ. கிரியேட் a clean fast API app that checks if a number is prime. Save it as app.py. Then automatically spin up a local test server using your terminal tool. Hit it with curl to verify it works. Save the results to test the results file. So, இப்போ இந்த ஏஜென்ட் வந்து இஸ் கோனா டூ ஆல் த ப்ரோகிராமிங். நான் ஒண்ணும் பண்ண போறதில்ல. ஐ அம் ஜஸ்ட் கோனா வாட்ச் இட் கோ. பார்ப்போமா? ஸோ இது இந்த மாதிரி டிஃபால்ட்ல வந்து நான் அந்த செக்யூரிட்டி பெர்மிஷன்ஸ்க்காக இது மாரி அலோவ் ஆக்சஸ் ரைட் டு திஸ் பாத்ன்னு அது கேட்குது. இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாண்ட் டு ரிவ்யூ இட் இல்லையா? நம்ம வந்து ஃபுல்லா பெர்மிஷன்ஸ் கிராண்ட் பண்ணலாம். அப்ப என்ன பண்றோம்னே தெரியாது. அது பாட்டுக்கு கடகடன்னு ஏதாவது பண்ணி விட்டுரும். ஸோ அது வேண்டாம் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல வந்து அது ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் வந்து இது பண்ணட்டும். கேட்கட்டும். நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஒண்ணொண்ணும் ஃபுல்லா படிக்கணும்ன்றது அவசியம் இல்ல. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஒரு டெவலப்பரா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ ஓகே. அந்த பிரைம் சர்வீஸ் ஃபோல்டர் இல்ல இன்னும். அதனால இட்ஸ் சேயிங் ஐ அம் கோனா கிரியேட் திஸ் ஆர் ரைட் ஆக்சஸ் வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குது. ஓகே ஃபைன். சப்மிட். ஸோ எல்லாம் பண்ணிட்டு அந்த ஆப் டாட் py அது கிரியேட் பண்ணிடுச்சு. அ எழுத போறேன்னு சொல்லுது. ஓகே. எழுதி முடிச்சிருச்சு. அப்புறம் டெஸ்ட் பண்ண சொன்னோம் இல்லையா? ஸோ பாருங்க பைதான் 3 அது இது வருது. ஓகே ஃபைன். ஓ நம்மள்ட்ட யூஐ இருக்கு. நம்ம சொல்லல அது ஆக்சுவலா. அதுவே தேடுது பாருங்க. விச் ஓகே தேடட்டும். பாருங்க. இட் ஃபவுண்ட். ஸோ அது வந்து டெஸ்ட் பண்ண போகுது. ஓகே நீயே பண்ணிக்கோ. அது பாருங்க. ஃபாஸ்ட் ஏபிஐ, யூஐகான்லாம் இன்ஸ்டால் பண்ணுது. பண்ணட்டும். பாருங்க. எஸ் அலோவ் திஸ் டைம். அது யூவியும் கண்டுபிடிச்சிருச்சு. பயங்கர ஸ்மார்ட்டா இருக்கு. ஓகே. ஓகே. ஏன்னா யோசிச்சேன் நானு. என்னடா நம்ம யூவி பாத்ல போட்டோம். பட் சொல்லலையே அதுக்குன்னு சொல்லிட்டு. பாருங்க அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கலக்கிருச்சு போங்க. அதுவே வந்து விர்ச்சுவல் என்வைரன்மென்ட்ட கிரியேட் பண்ணி, அம் அந்த யூவில யூ அந்த பேக்கேஜ் மேனேஜர் யூஸ் பண்ணி அது வந்து ஃபாஸ்ட் ஏபிஐ, யூவிகான்லாம் இன்ஸ்டால் பண்ணுது. பாருங்க. எல்லாம் முடிச்சிருச்சு. பாருங்க இப்ப ரன் டெஸ்ட் அதுவே டெஸ்ட்டும் எழுதி முடிச்சு டெஸ்ட் பண்ணுது. பண்ணட்டும். யாஹ்! நீயே பண்ணு. ரன் பண்ண போறியா? ஓகே ஃபைன். நீயே பண்ணு. டெஸ்ட் ரிசல்ட் எழுத போது. ஓகே. அதையும் நீயே பண்ணு. அலோவ் ரீட் ஆக்சஸ். ஓகே அது ரிசல்ட்ஸ கம்பேர் பண்ணணும் இல்லையா? பாருங்க. அது டெஸ்ட் வந்து அந்த ஜேசன் ரெஸ்பான்ஸஸா எழுதியிருக்கு. 2ன்னா பிரைம் ஆமா. 4ன்னா ஃபால்ஸ். 17ன்னா ட்ரூ. 1ன்னா ஃபால்ஸ். ஏன்னா பிரைம் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். 2, 3, 5, 7, 11 அப்படி தானே போகும். 2 இஸ் a ஸ்பெஷல் கேஸ் இல்லையா? ஸோ -7 குடுக்குது பாருங்க. -7ன்னா அது பிரைம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு. ரைட்? 2 ஃபைல் எழுதியிருக்கு. ரிவ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுது. ஸோ நம்ம அத வந்து இங்க ஆன்டி கிராவிட்டில ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் ஃபோல்டர். யூசர்ஸ்ல வந்து ப்ராஜெக்ட்ஸ்ல போட்டிருந்தோம் இல்லையா? ஆமா. ப்ராஜெக்ட்ஸ்ல பிரைம் சர்வீஸ் இதோ இருக்கு பாருங்க. அது எழுதுனது. இதெல்லாம் அ நம்ம ஒண்ணுமே பண்ணல. எஸ் ப்ராஜெக்ட்ஸ ட்ரஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் அது எழுதியிருக்கு. பாருங்க. ஃபாஸ்ட் ஏபிஐ இம்போர்ட் பண்ணுது. பைலாண்டிக் பேஸ் மாடல் பண்ணிடுச்சு. ஆப்ப ஃபுல்லா டிஃபைன் பண்ணிடுச்சு. வெர்ஷன் 1.0லாம் போட்டிருக்கு. ஃபங்ஷன் எழுதியிருக்கு. பிரைம கால்குலேட் பண்றதுக்கு. ரெஸ்பான்ஸு, ஆப் டாட் கெட், பாத் அதெல்லாம் ஃபுல்லா அதுவே எழுதியிருக்கு பாருங்க. வெல்கம் டூ பிரைம் சர்வீஸ். இஸ் பிரைமான்னு செக் பண்றதுக்கு அது வந்து இது பண்ணியிருக்கு. செக் பண்ணிட்டு நம்பர் இஸ் டூ லார்ஜ் இல்லாட்டி பாருங்க அது ஓ மை காஷ்! ஓகே. ஃபுல்லா ஃபுல் எட்ஜ் கேஸஸ் எல்லாம் கவர் பண்ணி கலக்கியிருக்குங்க. ஓகே. வெரி குட். ஸோ இது பண்ணதுனால நம்ம இது வந்து கரெக்ட்டா பண்ணியிருக்காங்கிறது எப்படி தெரியும்? டெஸ்ட் பண்ண சொன்னோம் அத. ஓகே. அது வந்து இங்க எழுதியிருக்கு. அந்த நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்தது தான் இல்லையா?
அந்த இது வந்து கமாண்ட் லைன் கர்ல்ல பண்ணதுனால வந்திருக்கு. வெல்கம் டூ பிரைம் நம்பர். இது வந்து பேஸ் கேஸு. ஸோ இன்புட் வந்து 2ன்னு குடுத்தா பிரைம் கரெக்ட்டா வந்துருச்சு. இன்புட் 4ன்னு குடுத்தா ஃபால்ஸு. ஸோ நம்ம மேனுவலா இத டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஜஸ்ட் டூ பி ஷூர் இல்லையா? ஸோ மேனுவலா டெஸ்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இத நம்ம மேனுவலா டெர்மினல்ல ரன் பண்ண வேண்டியது தான். அது பண்ண மாதிரியே நம்மளும் வந்து அ இதுல பண்ண வேண்டியது தான். அ டெர்மினல்ல. ஸோ டெர்மினல்ல ஃபர்ஸ்ட்டு நம்மளே அத வந்து ரன் பண்ணிக்குவோம். ப்ராஜெக்ட்ஸு, பிரைம் சர்வீஸு. ஓகே. யுவி ரன், யுவி கான் ஆப் ரீலோடு ஆரம்பிச்சுடுச்சு. ஸோ இது எங்க போர்ட் 8000ல ரன் ஆகுது லோக்கல் ஹோஸ்ட்ல. ஓகே. ஒரு ப்ரௌசர கூப்பிட்டு லோக்கல் ஹோஸ்ட்ல பண்ண வேண்டியது தான். லோக்கல் ஹோஸ்ட் 8000 பாருங்க. வெல்கம் டூ த பிரைம் சர்வீஸ். பாத் வந்து இஸ் பிரைம் ஏதோ ஒரு நம்பர் குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஓகே. ஸோ அந்த பாத்த காப்பி பண்ணி நீங்க ஏதோ ஒரு நம்பர் நெனச்சுக்கோங்க. ஆ என்ன நம்பர்னாலும் குடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அ 123 123 பிரைமா இல்லையா? பாருங்க. இஸ் 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 ஃபால்ஸ். ஓகே. ஃபைன். வேற 1237 குடுத்து பார்ப்போமா? ஓ ட்ரூ. 1237 இஸ் பிரைம் இல்லையா? இதுவே 12378ன்னு போட்டோம்னா கண்டிப்பா நாட் பிரைம். பிகாஸ் இட் இஸ் டிவிசிபிள் பை 2. பாருங்க இன்ஸ்டன்ட்டா ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு. சும்மா ஏதோ ஒரு இன்னொரு ஒரு 1 ஆட் பண்ணி பார்ப்போம். அதுக்கும் ஏதோ ஃபேக்டோரியல் இருக்கு போல்ருக்கு. இன்னொரு 1 குடுத்து பார்ப்போம். அதுவும் ஃபால்ஸு. ஸோ இன்னொரு 7 ஆட் பண்ணி பார்ப்போம். அதுவும் ஃபால்ஸு. ஸோ எனக்கு லார்ஜ் பிரைம் நம்பர்ஸ் தெரியாது. பட் யூ கெட் தி ஐடியா ரைட்? யூ கேன் புட் எனி நம்பர். பிக் நம்பர், ஸ்மால் நம்பர் டசன்ட் மேட்டர். இட் வில் கிவ் யூ. இந்த புரோகிராம் வந்து நான் எழுதல. அதுவே தான் ஃபுல்லா எழுதி எல்லாம் பண்ணுச்சு. இப்ப எனக்கு வந்து இது வந்து என்ன ஃபேக்டோரியல் இருக்குன்னு சொல்லி தெரியல. இல்லையா? வாட் இஸ் இட் டிவிசிபிள் பை? சும்மா இப்போ 2ல எண்ட் ஆச்சுன்னா நம்ம சட்டுன்னு சொல்லிடலாம். 2லயே டிவிசிபிள் ஆயிடும்னு. இந்த நம்பருக்கு வந்து என்னங்கிறது எனக்கு தெரியல. அதையே ரீஃபேக்டர் பண்ண சொல்லிடுவோமா? ஓகே ஃபைன். லெட்ஸ் டூ தட். ஸோ இத குளோஸ் பண்ணிட்டு, இங்க வந்து ஆப்ப ஸ்டாப் பண்ணிட்டு, இங்க வந்து நம்ம என்ன பண்றோம்னா, refactor this program to show the um, divisors if it is not prime. So we get an idea of what the given number is divisible by. ஓகேவா? அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா தான் குடுக்குறோம். இத க்ளோஸ் பண்ணிடலாம். அது வந்து திருப்பி நான் எல்லாத்தையும் எழுதுவேன்னு சொல்லி சொல்லும். பார்ப்போம். இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் அதுவே சொல்லிடுச்சு. ஓகே பாருங்க. Divisors to the API response. Prime number, this field will be null or omitted. ஏன்னா prime number வந்து it's only divisible by 8 and 1, right? So அதுக்கு நம்ம தேவையில்ல. So proceed. நீ பண்ணிடுமா? டெஸ்ட் பண்றேன். டெஸ்ட் பண்ணுது. ஓகே பண்ணு. பாருங்க. அக்செப்ட் ஆல். அது வந்து அந்த app.py ரீஃபாக்டர் பண்ண பண்ணியிருக்கு. ஏன்னா நம்ம நம்ம தானே ரீஃபாக்டர் பண்ண சொன்னோம். ஓகே. பண்ணிடுத்து. ஸோ இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, இதெல்லாம் ஃபுல்லா ரீஃபாக்டர் பண்ணியிருக்கு. இங்க என்ன பண்ணியிருக்கு? ஓ! கெட் டிவைசர்ஸ் இல்லையா? எல்லாம் பண்ணி அப்புறம் ரிட்டர்ன்ல வந்து மற்றதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. ஐ திங்க் இட் ஹஸ் ஆடட் தட் அனதர் ஃபங்ஷன் டூ கெட் த டிவைசஸ். ஓகே. ஸோ இத ரன் பண்ணி பார்த்துடலாம். இல்லையா? ஸோ அது பண்ணியாச்சு ஏற்கனவே. பட் ஐ திங்க் யாஹ் இம்ப்ளிமெண்டட் அண்ட் வெரிஃபைடு. வாக் த்ரூ. ஓகே. ஆல்ரைட். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, திருப்பி நம்ம டெர்மினலுக்கு போயிட்டு, நம்மளே மேனுவலா லான்ச் பண்ண வேண்டியது தான். ஸோ நம்ம பழைய குடுத்த நம்பர்லாம் இங்க இருக்கு. ஸோ இப்ப இந்த நம்பருக்கு வந்து எனக்கு என்ன டிவைசர்ன்னு தெரியல. இல்லையா? ஸோ அத நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஜஸ்ட் டூ டெஸ்ட். ஸோ திருப்பி ஸ்டார்ட் ஆயிடுத்து. திருப்பி லெட்ஸ் கோ டூ லோக்கல் ஹோஸ்ட் 8000.
இல்லையா? பிரைம் நம்பர் இஸ் பிரைம் அதே தான் சேம். ஸ்லாஷ் இஸ் பழைய நம்பர் ஏற்கனவே இருக்கு. ஓகே. ஓ! சூப்பர். பாருங்க. இப்ப என்ன பண்ணியிருக்கேன், இஸ் பிரைம ஃபால்ஸ்ன்னு சொல்லி குடுத்துட்டு, அடிஷனலா என்னென்ன டிவைசர் இருக்குன்னும் சொல்லுது பாருங்க. இல்லையா? சூப்பர் ரைட்? கலக்கிருக்கு. ஓகே. ஸோ, அ இப்போ ஒரு சிம்பிளா ஒரு நம்பர் வந்து இது ரொம்ப பெரிய நம்பர்ங்கிறதுனால நம்மளால வெரிஃபை பண்ண முடியாது. ஒரு சின்ன நம்பர் போட்டுக்கலாம். இப்போ 16ன்னு போட்டுக்கலாமே. 16க்கு டிவைசர் வந்து நம்மளுக்கு நெறையா தெரியும். 8 இருக்கு, 4 இருக்கு, 2 இருக்கு, ஏதோ ஒண்ணு. அத பாருங்க. அது எவ்வளோ கரெக்ட்டா சொல்லிடுச்சு. 2, 4, 8, 16. ஸோ, 8 2s are 16 or 4 4s are 16, right? You can or 6 well 16 is a divisor, but அதுக்கு அதுக்கு முன்னாடியே நெறைய டிவைசர் இருக்கு இல்லையா? ஸோ தட் இஸ் வை திஸ் இஸ் நாட் அ பிரைம். ஸோ, வெரி சிம்பிள். 1 1 1 just to curious. 1 1 3 and 37 ஓகே. 3 and 37. ஸோ, இங்க ஜஸ்ட் ஒரு நம்ம எக்கோ 3 டைம்ஸ் 37 கால்குலேட் பண்ணி பார்த்துருவோமே. பிசி 1 1 1 அப்படியும் பண்ணலாம். இல்ல நீங்க கால்குலேட்டர் எடுத்து பண்றதுனாலும் பண்ணலாம். என்னடா ஃபேன்சியா இருக்கானே அப்படின்லாம் நினைக்காதீங்க. அ எனக்கு வந்து ஐ அம் அ வெரி கமாண்ட் லைன் ட்ரிவன் கை. ஸோ எதுவா இருந்தாலும் கமாண்ட் லைன்ல பண்ணா தான் ஆட்டோமேட் பண்ண முடியும் என்னால எவென்ச்சுவலி. பார்த்தீங்கன்னா, தே ஆர் ஆல் த சேம். அதுதான் அதுவும் சொல்லுது. கமாண்ட் லைன் சம்டைம்ஸ் இஸ் வெரி, வெரி, வெரி ஐ லைக் கமாண்ட் லைன். ஏன்னு சொல்றேன் நானு. இப்ப பாருங்க. இப்போ கர்ல்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இதே லோக்கல் ஹோஸ்ட் 8000 ஸ்லாஷ் இஸ் பிரைம் ஸ்லாஷ் 111 அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது அங்க ஆன்ஸர் கரெக்ட்டா வந்துருச்சு. இதே தான் இல்லையா? இப்ப நம்ம ப்ரௌசர் என்ன பண்றோமோ, அதே தான் இங்க வந்து கர்ல்ல பண்றோம். ஸோ இப்ப இதே வந்து இத வந்து ஜேக்யூஎல் வழியா போட்டோம்னா, உங்களுக்கு பிரிட்டி பிரிண்டா இருக்கும். ஸோ இன்னொரு குயிக் டிப்னா -sன்னு சொல்லி போட்டீங்கன்னா, அந்த டவுன்லோட் இதெல்லாம் வராது. எவ்வளோ கிளீனா இருக்கு பாருங்க. ரைட்? இன்புட் என்ன குடுத்தோம்? நம்பர் 111 குடுத்தோம். அது இங்கேயே இருக்கு. இஸ் பிரைமா ஃபால்ஸ் ரிசல்ட் கிளீனா வந்துச்சு. டிவைஸர வந்து அதுவே கிளீனா குடுத்துருச்சு. 37 அண்ட் 11. ஸோ இப்ப இத நீங்க வந்து ஃபர்தரா ஆட்டோமேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, திஸ் இஸ் வெரி, வெரி, வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிறதுனால. ஸோ இப்ப பாருங்க, ஒரு லைன் கோட் அடிக்கல நானு. ஆல் ஐ ஆஸ்க்ட் ஜெமினி ஆர் ஆன்டி கிராவிட்டி இஸ் எனக்கு இத பண்ணி குடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுவே நீட்டா எல்லாத்தையும் பண்ணி குடுத்துருக்கு எனக்கு. ஸோ ஆல் வி ஹேவ் டு டூ இஸ் இப்ப இத வந்து நான் டெப்ளாய் பண்ணணும்னா அடுத்த ஸ்டேஜ்க்கு போகலாம். இத ஒரு டாக்கர் கண்டெய்னரா அ அ பேக்கேஜ் பண்ணி குடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம். அது டாக்கர் ஃபைல் எழுதுனா இப்ப எழுதிடும். பட் நம்ம அந்த பர்ப்பஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால வில் ஜஸ்ட் லீவ் இட் அலோன். இட்ஸ் அமேசிங் ரைட்? அ ஃபர்ஸ்ட் ஒரு இட்டரேஷன் பண்ணுச்சு. வெறும் பிளெயின் ரிசல்ட் மட்டும் குடுத்துச்சு. அப்புறம் வி வர் லைக், "ஓ! என்னடா இது அம் இது வரலையே!" அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸர் பெரிய நம்பர் குடுத்தோம்னா நம்மளுக்கு ஹவ் டு வி நோ? மேனுவலா செக் பண்ணலாம். அதையே நீ டிவைஸர குடுன்னு ரீஃபாக்டர் பண்ண சொன்னோம். அதுவே பண்ணி குடுத்துருச்சு. ஸோ அமேசிங். ஆல்ரைட். ஸோ இது வந்து ஒரு யூஸ் கேஸ். அடுத்த யூஸ் கேஸ் என்ன பண்ண போறோம்? ஸோ அடுத்த யூஸ் கேஸ் வந்து லெட் அஸ் டூ திஸ். இப்போ நீங்கலாம் வந்து ஜெனரலா புரோகிராமரா இருக்கிறதுனால, ஹேக்கர் நியூஸ் தெரியும் உங்களுக்கு. இல்லையா? ஸோ ஹேக்கர் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரெடிட் மாதிரி. இட் யூஸ்ட் டு பி இந்த இருக்கு இல்லையா? Y காம்பினேட்டர்ல வந்து நெறையா இருக்கும். பார்த்தீங்கன்னா, இது ரெடிட் போஸ்ட் மாதிரி நீங்க மோர் போனீங்கன்னா 50, 60 லைக் சோ மெனி அ இன்ட்ரஸ்டிங் த்ரெட்ஸ் ஆர் கோயிங் ஆன். இது எல்லாத்தையும் உட்கார்ந்து நம்மளுக்கு படிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நேரம் கிடையாது. இல்லையா? நம்மளுக்கு வந்து என்னடா இது? எது வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு? எது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்? ஸோ ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு டைஜெஸ்ட் மாரி இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே! அப்படின்னு சொல்லி நம்ம நெனைக்கலாம். இல்லையா? டெக்னாலஜில என்ன நடக்குது? அப்படிங்கிறது. ஸோ அ ஆன்டி கிராவிட்டி வச்சு ஏதாவது பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். என்ன பண்ணலாம் அப்டின்னா, இப்ப நீங்க நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட்ட பார்த்தீங்கன்னா, அதான் பண்ண போறோம். ஸோ லெட் அஸ் டூ திஸ். ஸோ இது முடிஞ்சிருச்சா? ஸோ ஒரு நியூ சாட்டுக்கு போக வேண்டியது தான். ஃபைல், நியூ விண்டோவே போட்டுக்குவோம். ஸோ இதுல வந்து நம்ம 2வது பண்ண வேண்டிய ப்ராம்ப்ட் என்ன அப்டின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ இத வந்து
மேக்ஸிமைஸ் பண்ணிட்டு ரொம்ப சிம்பிளா தான் பண்றோம். யூசர் சிவா ப்ராஜெக்ட்ஸ் ஹேக்கர் நியூஸ் இல்லையா? அது ஒரு ஏன்னா அதில ஸ்டோர் பண்ணிக்க எல்லாத்தையும். ஆஸ் யுவர் ஒர்க்கிங் டைரக்டரி. ரைட் அ ஸ்கிரிப்ட் தட் ஸ்கிரேப்ஸ் த டாப் 5 ட்ரெண்டிங் ஸ்டோரீஸ் ஆன் ஹேக்கர் நியூஸ் ரைட் நவ். Read them. Synthesize a short executive summary of what tech is trending today and write that summary into a beautifully formatted markdown file called techreport.md. Save this file in ஹோம் ப்ராஜெக்ட்ஸ் ஹேக்கர் நியூஸ். ஏன்னா நமக்கு அதில வேணும் அப்படிங்கிறதுனால. ரைட்? ரொம்ப சிம்பிளா தான் பண்றோம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அது அந்த ஹேக்கர் நியூஸ்க்கு எனக்கு பெர்மிஷன் வேணும்னு கேக்குது. ஓகே. ரீட் ஆக்சஸ் பண்ணலாம். ஓகே. அது பைத்தான்ல வந்து ஏன்னா அத ஸ்க்ரேப் பண்ணணும் இல்லையா? ஸோ இட் இஸ் ரைட்டிங் அனதர் பைத்தான் புரோகிராம் டூ ஸ்க்ரேப் தட். ஓகே. ஸோ நோட் பண்றேன்னுது. பண்ணிக்கோ. நோடு இல்ல. பைத்தான் இருக்கான்னு பாக்குது. பைத்தான் இருக்கணுமே. ஓ! திருப்பி திருப்பி ஐ திங்க் இட் இஸ் கோயிங் டூ கம் டூ யூவி. சரி ஓகே. அத முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். அது கர்ல் இருக்கா? இது இருக்கா? அப்படின்னு சொல்லி பாக்குது. ஓகே. ப்ரூ இருக்கான்னு பாக்குது. பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்றதுக்கு. ஃபைண்ட். ஓகே. பண்ணிக்கோ. ப்ரூ இல்ல. எக்கோ பாத். ஓகே. ஜெமினி. ஐடி இருக்கா? ஓகே. அதெல்லாம் இருக்கு. பைத்தான் இருக்கா? பைத்தான் இருக்கு. அதான் இருக்கே. அது போன ப்ரோகிராம்ல கரெக்ட்டா கண்டுபிடிச்சது. இந்த ப்ரோகிராம்ல இந்தா இருக்கு பாருங்க. இருக்கான்னு. ஓகே. இருக்கு. அத நம்ம ஒரு ஹிண்ட் குடுத்திருந்தா, அதுவே கடகடன்னு பண்ணியிருந்திருக்கும். இருக்கு. நானு ஓகே குடுக்கல. ஸோ அதனால அது ஃபுல்லா எல்லாத்தையும் தேடி கீடி அதுவே கண்டுபிடிச்சு, ஓ மை காட்! ரைட் பாருங்க. அது ரன் ஸ்கிரேப் அது ஸ்கிரேப்பர பைத்தான்ல எழுதி, ஸ்கிரேப் பண்ணி, அது ஸ்கிரேப்டு டேட்டாவ வந்து எழுதுது. அப்புறம் ப்ராசஸ் பண்ணணும். ஏன்னா, அத நம்ம ஷ்ரிங்க் பண்ணி குடுக்க சொன்னோம் இல்லையா? டாப் இதுக்கு. எல்லாம் பண்ணிட்டு இருக்கு பாருங்க. இந்தா ஸ்கிரேப்டு டேட்டாவ எடுத்து, அந்த போஸ்ட்ஸ்ல இருந்து நம்பளுக்காக அந்த டெக் ரிப்போர்ட்ட எழுதுது. அலோவ் எஸ். டெக் ரிப்போர்ட்ட எழுதிடுச்சு பாருங்க. ஓ மை காட்! ஃபுல்லி கம்ப்ளீட். ஸோ இப்ப நம்ப வந்து அந்த ஃபோல்டர ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ராஜெக்ட்ஸ்ல ஹேக்கர் நியூஸ்ல எழுதுன்னு சொல்லியிருக்கிறோம். இதோ இருக்கு பாருங்க. techreport.md இதா இருக்கா? ஸோ இது வந்து மார்க்டவுன்ல இருக்கு அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு மார்க்டவுன் பிளக்கின் இல்ல. அதனால தான் அப்படியே காட்டுது. சரி ஒரு மார்க்டவுன் வேணா பண்ணிக்குவோமா? அது வந்து நீங்க இங்க எக்ஸ்டென்ஷன்ஸ்ல போனீங்கன்னா இருக்கும். மார்க்டவுன்லின்ட்டு அதுதான் வந்து டாப் இதுவா இருக்கு. ஓகே ஃபைன். சிம்பிளாவே இருந்துட்டு போகட்டும். ட்ரஸ்ட். ஸோ இப்ப திருப்பி இங்க ஃபைலுக்கு வந்து சாரி இங்க எக்ஸ்ப்ளோரருக்கு வந்து techreport.md ப்ரிவ்யூ பண்ண முடியுமா? அதோ இருக்கே. ரைட். இதோ இருக்கு பாருங்க. எவ்வளோ அழகா குடுக்குது. ஸோ ஜெனரேட்டட் ஜூலை 4த் ஆமா இன்னைக்கு. ஓ! ஹேப்பி பர்த்டே அமெரிக்கா. 250த் பர்த்டே அமெரிக்காக்கு. திஸ் ரிப்போர்ட் சிந்தசைஸ் த டாப் 5 ட்ரெண்டிங் டிஸ்கஷன்ஸ். ஏன்னா அதுதானே பண்ண சொன்னோம். எல்லாம் பண்ணிருச்சு பாருங்க. ஸோ இது வந்து மெயின் ஹைலைட்ஸ் இன்க்ளூட் நெக்ஸ்ட் ஜென் டேட்டாபேஸ் ஸ்டோரேஜ், த ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் யூனிஃபைடு டிரான்சாக்ஷனல் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் எல்டாப். ஓ! அந்த காலத்துல வந்து ஓலாப்பு, ஓஎல்டிபின்னு இருக்கும். அனலிட்டிக்கல் ப்ராசஸிங்க்கு ஒண்ணு, டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங்க்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு, அந்த ஏடிடபிள்யூ வேர்ஹவுஸ் சொல்யூஷன், அனலிட்டிக்கல் ப்ராசஸிங், அ ஓஎல்டிபி டிரான்சாக்ஷன் ப்ராசஸிங். நீங்க ஆர்டர் ப்ராசஸிங் சிஸ்டமோ ஏதோ ஒண்ணு. அது வேறையா இருந்தது இல்லையா? ஏன்னா, ஐயோ பாட்டில் நெக் இருக்கும்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, அது யூனிஃபைடா வந்து டிரான்சாக்ஷனல் அனலிட்டிக்கல் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு டீகப்ளிங் போஸ்ட்கிரஸ் ஸ்டோரேஜ் இன்டு பார்க்கே ஆன் S3 பாருங்க. ஓ மை காட்! ஸோ இவால்விங் ரைட்? இது இது வந்து ஒரு நியூ திங். அததான் வந்து அவங்க ஹேக்கர் நியூஸ்ல பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து அத டைஜெஸ்ட் பண்ணி, கிரியேட் பண்ணி அழகா இங்க போட்டுருச்சு. பியூட்டிஃபுல் ரைட்? ஸோ இது வந்து ஃபியூச்சர் டெக்ன்றதுனால ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகாதுங்கிறதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. இட் இஸ் ஜஸ்ட் டெக் இண்டஸ்ட்ரி என்ன பேசிட்டு இருக்கு? வாட் இஸ் கமிங் அப் அப்படின்னா, எல்டாப் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அமேசிங்க. ஐ அம் ஆல்சோ லேர்னிங் அலாங் த வே. ஸோ காக்னிட்டிவ் எர்கனாமிக்ஸ், ஹை இன்டோர் கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அஸ் ஹிடன் சைலண்ட் பாட்டில் நெக் ஃபார் இன்ஜினியரிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி செஷன்ஸ். இதெல்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு தெரியல. காஸ்மாலாஜிக்கல் ஃப்ரண்டியர்ஸ், ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்,
revealing unexplained little red dots and ancient black holes, forcing astrophysicists to revise cosmological models. Amazing, right? And the James Webb Space Telescope, ஜாஸ்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபிசிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதை லுக் பண்ணி பாருங்க. இட் இஸ் அ ஹை ரெசல்யூஷன் கேமரா தட் இஸ் இன் அன் ஆர்பிட் பேசிக்லி. அது வந்து அந்த ஹபிள் மாதிரி, இது ஹபிளோடைய நெக்ஸ்ட் வெர்ஷன் வச்சுக்கோங்களேன். அது வந்து அது அந்த பிக்சர்ஸை எடுத்து டீப் ஸ்பேஸ் பிக்சர்ஸ் எடுத்து இன் ஹை ரெசல்யூஷன் அது பண்றதுனால ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் வந்து அந்த டேட்டா வச்சு தே ஆர் அப்கிரேடிங் த யூனிவர்ஸ் மாடல் essentially. Amazing. Learning and skill acquisition, embracing the friction, Mount Awful of learning new skills and understanding the role of sleep in consolidating practice. அந்த அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தெரியல. ஓகே, சம்திங் இஸ் ட்ரெண்டிங். Iconic post-war designs. Vespa's 80th anniversary illustrating how design constrained post-war economic needs and aerodynamically inspired styling created a lasting cultural icon. Okay, அமேசிங். ஸோ கீழே வந்து ட்ரெண்டிங் ஸ்டோரிஸ் என்ன ஸ்கோர்லாம் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து யூ கேன் ரீட் ஆல் ஆஃப் திஸ். இது வந்து நம்ம அந்த எல்எம்எல் வெஸ்பான்னு ஒரு காலத்தில் இருக்குமே. ஸோ அது அந்த இண்டஸ்ட்ரியல் டிசைனை பற்றி யாரோ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மேபி வெஸ்பாஸ் டூயிங் அ கம் பேக், ஐ டோன்ட் நோ. கிளிக் பண்ணி பார்ப்போமா? there you go. பாருங்க. Amazing, right? Vespa enthusiasts from around the world ride during a parade in Rome, marking 80th anniversary of the iconic Italian brand of scooters on June 27, 2026. இது வந்து நம்ம ஊர்ல கூட இன்னும் அந்த எலமல் வெஸ்பா நிறைய பேர் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் இருக்கான்லாம் எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அன் அமேசிங் ஸ்கூட்டர். இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, அது ஒரு பியூட்டிஃபுல் ரிமைண்டர் ஃபார் மீ ஆல்சோ. ஸோ அப்புறம் லீப் டைவும் கொடுத்துருக்கு இது என்ன அப்படிங்கிறதெல்லாம். ஸோ உங்களுக்கு எவ்வளவு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க படிச்சுக்கலாம். ஒரு லைன் ஆஃப் கோட் நான் எழுதலைங்க, ரைட்? ஆன்டிகிராவிட்டி டிட் எவ்ரி திங். அமேசிங், அமேசிங். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல் குட், ரைட்? ஒரு 2 ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அந்த இது பண்ணியிருக்கிறோம். ப்ரைம் சர்வீஸ் எழுதியிருக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு. இதோ இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இதோ இருக்கே, இங்கே அந்த ப்ரைம் சர்வீஸ் இருக்கு. அந்த ஹேக்கர் நியூஸை இது பண்ண சொல்லியிருக்கிறோம். வித்தவுட் அ சிங்கிள் லைன் ஆஃப் கோட் இட் ஹஸ் ஸ்க்ரேப்ட் எவ்ரிதிங். இட் ஹஸ் கிவன் மீ சம் இன்ஃபர்மேஷன். அதை வச்சு நம்ம இது பண்ணலாம். இப்ப யோசிச்சுட்டு இருக்கப்ப தான் தோணுச்சு. இந்த ப்ரோகிராம் வந்து நம்ம கொஞ்சம் டெவலப்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால இது பார்த்தா நம்மளுக்கு புரியுது. ஓகே, இது பைத்தான்ல எழுதியிருக்கிறாங்க. ஃபாஸ்ட் ஏபிஐ அந்த இதெல்லாம் வச்சு ஃப்ரண்ட் எண்ட் எழுதி ரெஸ்ட்ஃபுல் சர்வீஸா மாத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியுது. இப்ப இதையே வந்து நம்ம ஒரு இன்டர்னுக்கோ, ஒரு ஜூனியர் டெவலப்பருக்கோ குடுக்கணும். அவங்க ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப்ப செட் பண்றாங்க. எதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும், எதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு ரீட்மீ இருந்தா நல்லா இருக்கும்ல. ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட கையில குடுத்து, "இந்தா ரீட்மீய படி. படிச்சுட்டு நீயே செட் பண்ணிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இல்லாட்டி நம்ம உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அவங்க கூட. ஸோ டாஸ்க் 3 வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதையே தான் நம்ம பண்ண சொல்லப் போறோம். ஸோ லெட் அஸ் டூ திஸ். இன்னொரு விண்டோ கூட ஓப்பன் பண்ணிடலாமே. ஏன்னா நம்ம கிளீனா வச்சிடலாம். ஸோ லெட் அஸ் ஓப்பன் அ நியூ விண்டோ. ஸோ இதோடைய ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம சொன்ன பர்ப்பஸ் தான். லுக் அட் த ஃபைல்ஸ் இன் த ஹோம் ப்ராஜெக்ட் பிரைம் சர்ச் டைரக்டரி. அனலைஸ் வாட் லாங்குவேஜ் தே ஆர் இன், வாட் தே டூ. ரைட் அ ப்ரொஃபஷனல் ரீட்மீ எம்டி கம்ப்ளீட் வித் செட்டப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ப்ரீரெக்வசிட்ஸ் அண்ட் அ குவிக் ஆர்கிடெக்சரல் சம்மரி பிரேக் டவுன். சேவ் த ரீட்மீ இன் அந்த பிரைம் சர்வீஸ்லேயே பண்ணிடு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த பேக்கேஜ் அந்த ஹோல் ஃபோல்டரை பேக்கேஜ் பண்ணி நம்மளுடைய ஜூனியருக்கோ இன்டர்னுக்கோ கொடுத்து, இந்தா நீ இதை ரீக்ரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். ரைட்? ஸோ வெரி சிம்பிள். ஸோ அதை அப்படி கிளிக் பண்ணோம்னா அது என்ன சொல்லுது? அதை நான் ரீட் பண்ணுறேன்னு சொல்லுது. யா, வி அண்டர்ஸ்டாண்ட். அதையும் பண்ணுறேன்னுது, பண்ணிக்கோ. அலவ் ரீட் ஆக்சஸ், அந்த டெஸ்ட் எல்லாம் ரீட் பண்ணுறேன்னுது, பண்ணிக்கோ. அலவ் ரீட் ஆக்சஸ், ஓகே, பண்ணிக்கோ. ஓ, டைப் ஓவரா பண்ணியிருக்கேன் அதில். அதையும் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுது. கலக்குதுங்க. பாருங்க, அதையெல்லாம் பண்ணி அனலைஸ் பண்ணி கிரியேட் டாக்குமெண்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணணுங்கிறதையும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஸோ அதை நீங்க இங்க இருந்து ஓப்பன் பண்ணலாம், இல்ல அது பழைய விண்டோல இருந்து ஓப்பன் பண்ணலாம். எல்லாம் ஒண்ணுதான். பட் இட்ஸ் ஓகே. பிரைம் சர்வீஸ்ல
readme.md ஓப்பன் பண்ணு. ரைட். இல்லாட்டி we can just open yeah, okay. Prime service folder ஓப்பன் பண்ணிட்டு, readme.md தான் புதுசு இல்லையா? ப்ரிவ்யூ பண்ணு. A clean, high-performance HTTP API built with a fast API to determine if a number is prime and return its factors or divisors if it is a composite number. Composite number னா அதான் சொல்றேன்ல, அந்த divisible by. Prime number னா நம்மளுக்கு தெரியும். Prime னா not divisible by anything by itself and one other than that no other divisors. காம்போசிட் நம்பர்னா இட் இஸ் பல நம்பர்களால சேரப்பட்ட நம்பர் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 16னா நாங்க 16. ஸோ அது 4ங்கிறது வந்து அந்த the 16 is composed of other smaller numbers. அதனால அது composite number. The service is implemented in Python using Fast API, UEIcorn, Pydantic, etc. Includes automated local testing via Bash shell scripts. இந்த இருக்கு பாருங்க. செட்டப் எப்படி செட்டப் பண்ணணும்? சிடி ப்ராஜெக்ட்ஸுக்கு போ, பைத்தான் பண்ணு, விஎன்வு பண்ணு, என்வாயர்மெண்ட் ஆக்டிவேட் பண்ணு, டிபெண்டன்சியை இன்ஸ்டால் பண்ணு, கிரியேட் ரெக்குவயர்மெண்ட்ஸ் பிப் வேணும்னா இது பண்ணிக்கோ, ஸ்டார்ட் த சர்வர் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, டெஸ்ட் எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஏபிஐ டாக்குமெண்டேஷன் இங்கே இருக்கு பாருங்க, ஸ்வாகர். ஸோ இப்போ நீங்கள் அந்த நம்ம ஏபிஐல தான் எழுதிருக்கிறோம், வெரி சிம்பிள் சர்வீஸ். ஸோ ஸ்வாகர் போடணும்னா ரன் பண்ணல பிகாஸ் வி கில்ட் இட். ஸோ வேணா அதை கூட நம்ம ரீஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணிட்டு சும்மா டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போமே. அந்த இருக்கு பாருங்க, கலக்குது பார்த்தீங்களா? ஃபுல் என்ன பாராமீட்டர்ஸ், அந்த ஏபிஐ உடைய ரெஸ்பான்ஸ் என்ன, எல்லாமே வந்து இது பண்ணியிருக்கேங்க. ஸோ ட்ரை அவுட் பண்ணணும்னா இட் இஸ் அ ஃபுல்லி ஃபங்க்ஷனல். சான்ஸே இல்லைங்க. இருக்கு பாருங்க, அதை கேர்ள் பண்ணி அது பிரைம் நம்பர் 3 போட்டு எஸ் பிரைம் எல்லாம் வருது. ஸோ இட்ஸ் அ ஃபுல் ப்ளோன் செட்டப், ரைட்? அப்படின்னு சொல்லிட்டு ஓகே, வெரி குட், வெரி குட், வெரி குட். இதை கில் பண்ணிடலாம். ஐ டோன்ட் திங்க் வி நீட் தட் எனிமோர். ஸோ லெட்ஸ் கோ பேக். டெஸ்டிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ அது ஏபிஐ டாக்குமெண்டேஷன்லாம் இங்கே இருக்குன்றதை அது சொல்லிடுச்சு. இந்த ப்ரோக்ராமுடைய ஆர்கிடெக்சர் என்னங்கிறது அதையும் சேர்த்து சொல்லுது பாருங்க. கிளைண்ட் ஏபிஐ வந்து HTTP ரெக்வெஸ்ட் பண்ணுது, அதை ஃபாஸ்ட் ஏபிஐ ரிசீவ் பண்ணி வேலிடேட் பண்ணி பிரைம் ரெஸ்பான்ஸ் ஸ்கீமால இது பண்ணிட்டு, இஃப் பிரைம்னா அந்த பிரைமாலிட்டியை பண்ணிட்டு, இஃப் கம்போசிட்னா டிவைஸரை வாங்கிட்டு அதை செக் பண்ணிட்டு ஃபுல் ரெஸ்பான்ஸ் வந்து திருப்பி கொடுக்குது. இதுதான் இல்லையா கோட் பேஸ் ஸ்ட்ரக்சர் என்னங்கிறது, அல்காரிதம் டீடைல்ஸ், ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருது. ஸோ சூப்பருங்க. இந்த வீடியோல இதுதான் பண்ணணும்னு நினைச்சோம் இல்லையா? ஆன்டி கிராவிட்டியை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒரு டாஸ்க்கை கொடுத்து அதை பண்ணணும் அப்படிங்கிறது. இது என்னடா நம்ம ஒண்ணுமே பண்ணலையே ரொம்ப அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். பட் தட் இஸ் த பியூட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் ஏஜென்ட்ஸ், ரைட்? நம்ம வந்து அந்த ப்ராம்ப்டை கொடுக்குறோம். பிகாஸ் வி ஆர் அன் எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர் டெவலப்பர், வி அண்டர்ஸ்டாண்ட் சர்டைன் திங்ஸ். ஓகே, ஃபாஸ்ட் ஏபிஐனா என்ன, யூஐ ஐகான்னா என்ன, பைத்தான்னா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஸோ லெட் த ஏஜென்ட் டூ ஆல் த ஒர்க். நம்ம வந்து ஓவர் சைட் அண்ட் கவர்னன்ஸ் மட்டும் தான் பண்றோம். இங்கிருந்து வி கேன் கெட் மோர் அண்ட் மோர் காம்ப்ளெக்ஸ். முன்னாடி சொன்ன மாதிரி இதே நான் வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னரா கம்ப்ளீட்டா பில்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னா பண்ணும் அது. அப்புறம் இதை எடுத்து நம்ம வந்து ஒரு கூகுள் கிளவுட்லயோ கிளவுட் ரன்லயோ போய் ரன் பண்ண டெப்ளாய் பண்ணனா அதுவும் பண்ணும். ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். பட் திஸ் இஸ் ஜஸ்ட் அ பிகினர்ஸ் கைட் டு வாட் இஸ் ஆன்டி கிராவிட்டி. ஆன்டி கிராவிட்டி 2.0னா என்ன, அதோடைய ஐடினா என்ன. இப்போ நம்ம பிரைமரிலி ஐடியில தான் ஒர்க் பண்ணோம். ஆன்டி கிராவிட்டி பேக் எண்ட் வந்து இஸ் டூயிங் ஆல் த ஒர்க். அந்த நம்ம ப்ராம்ப்ட் போட்டோம் இல்லையா, ஸோ அந்த ப்ராம்ப்டை வந்து ப்ராசஸ் பண்றதெல்லாம் ஆன்டி கிராவிட்டி. அந்த ஐடி வந்து இஸ் த ஃப்ரண்ட் எண்ட் விச் இஸ் பேஸ்ட் ஆன் லூஸ்லி ஆன் விஷுவல் ஸ்டுடியோ கோடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ வெரி மச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.